லா 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 லா, லா 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 லா. காதோடுதான் நான் பேசுவேன். 4 வருஷம் ஆகுது. இன்னும் எங்களுக்கு குழந்தை எதுவும் ஆகல. சரி, இப்போ எல்லாம் உங்களுக்கு என்ன வயசு? அவருக்கு என்ன வயசு? அவருக்கு வந்து 34. என்னோட ஒரு வயசு சின்ன பையன். நான் 35 வயசு எனக்கு ஆகுது. எனக்கு கல்யாணம் பண்ணது 29லயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த ஈடுபாடே இல்லாம அவங்க அரேஞ்ச்டு மேரேஜா? வீட்டுல தனியா பிரிச்சுட்டு வந்து தனியா கொடுத்துன்னு வச்சுக்கான். ஆனா பக்கத்துலதான் அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல தான். ஆனா அவருக்கு அந்த ஈடுபாடே இல்லாத இருக்காரு. கேட்கும் போதெல்லாம் நான் நல்லாதான் இருக்கேன், நல்லாதான் இருக்கு, ஏமா இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்க அம்மா எவ்வளவு ட்ரை பண்ணி மெட்ராஸ்லாம் போய் ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டிட்டு போய் மாத்திரை, இந்த காமசூத்திர மாத்திரை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு. சரி, உங்களது அரேஞ்ச்டு மேரேஜா? மேடம், உங்களது அரேஞ்ச்டு மேரேஜா? ஆமா மேடம். சரி முடிவு பண்ணது. சரி, இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு மனசு ஒப்பலை அப்படின்னா, அப்போ அவருக்கு மனதளவில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமா மேடம். அவங்க அம்மா அதுக்கு ஹேண்டிகேப்ட் மேடம். எதுக்கு எடுத்தாலும் அவங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதனாலதான் அவங்க வீட்டாண்டியே என்னால கல்யாணம் பண்ணல இருந்து சேர விடாம இது பண்ணாங்க. இப்ப திருப்பி அவங்க அம்மா தான். ஆனா பேசும்போது என்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு எல்லாமே, எல்லாமே அவங்க தேவையானது எல்லாமே நான் செஞ்சும் கொடுக்கேன். ஆனா பையனை என் கூட சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நான் போய் கேட்டா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அந்த இதுல 2 நாள் ஒரு வாரம் கிட்ட பண்றாங்க. திருப்பி பழையபடி ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர் தான். அவங்களுக்கு ஒரு பையன், அவங்க வீட்டுக்காரெல்லாம் இருக்காங்க. இவர் தனியா கல்யாணம் பண்ணி வந்து அவங்க வீட்டுக்கு என்னை வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ உங்க மாமியாருக்கு என்ன, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க மாமியாருக்கு ஹேண்டிகேப்னா என்ன பிரச்சனை? ஹேண்டிகேப்னா 2 கால் இது எங்க பஸ்ல ஏறும்போது ஏதோ விழுந்துட்டாங்கன்றாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு மாமியார் அவங்க மாமியார் அடிச்சனால அந்த பாவம் தான் அவங்களுக்கு 2 கால் விளங்காத போச்சு. ஒன்னியும் நாசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரு ஃபுல்லா சொல்லுது. ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க முன்னாடி எப்படி நம்ம சொல்ல முடியும்? பஜார் மாதிரி கத்துறாங்களா? அவங்களுக்கு 2 பசங்களா? உங்க வீட்டுக்கார் ஒருத்தர், இன்னொரு பையனா? ஆமா மேடம். அந்த இன்னொரு எனக்கு பெரிய பையன் தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகல அவருக்கு. அவரும் அவங்க அம்மா கத்த மாதிரிதான். அவரு 10 மணி ஆனா 12 மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்காரோட இது பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் போவாரு. இப்ப நீங்க தண்ணி கொடுத்தணுமா நீங்களும் உங்க வீட்டுக்காரும்? ஆமா மேடம். ஆனா அவங்க அம்மா வீட்டு பக்கத்துலதான் இருக்கோம். ஆனா அவர் வேலை முடிச்சுட்டு சீக்கிரமா வருவாரு தான் பேரு. ஆனா அவங்க அம்மா வீட்டுலதான் எனி டைம் இருப்பாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனைனா இவரை தான் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்க மாமனார் என்ன வேலை செய்யறாரு? எங்க மாமனார் வீட்டோட தான் இருக்காரு. அவங்க அம்மா கேண்டிக்கிறதுனால இவர் தான் எல்லா பணிவிட்டும் செய்வாரு எங்க மாமனாரு. ஸோ அவங்களுக்கு அப்போ உங்க மச்சனர் சம்பாதியத்தில் அந்த குடும்பம் இருக்காங்க, உங்க மாமனார் மாமியார்? மேடம், என் பையன் சம்பாதிச்சதுல என் வீட்டுக்கார சம்பாதிச்சதுல இருக்காரு. ஆனா அவங்க தம்பி பேருக்குன்னு எதுவும் வேலைக்கு போயிட்டு வராங்க. அவ்வளவுதான். எல்லாமே இவரை நம்பிதான். மாட்டு முதலாண்டு நைட் நேரம் எத்தனை மணி நேரம் ஆனாலும் என் கூட இருந்தாலும் படுத்துட்டனாலும் திருப்பி வந்துட்டு தான் போகணும். ஆனா இவருக்கு அந்த எப்படி மேடம் அது இந்த இதுல இருக்கும் போதே இவர் எப்படி போறாரோ எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு அந்த இது அசிங்கமா ஆயிடுது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன மேடம் வழி? இது உங்க 2 பேருக்கும் மனதளவுல பொருத்தம் இல்லை, சரியா? இப்போ அவருக்கு மனதளவுல உங்களுக்கு ஈடுபாடு வரணும் அப்படின்னாக்கா, அவரோட மனதுல நீங்க இடம் பிடிக்கணும் அப்படின்னா, அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறினாதான் அவரோட மனதுல நீங்க இடம் பிடிக்க முடியும். நானே அவ்வளவு அவங்க அம்மாவுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே செஞ்சு, அவங்க தம்பி நைட் ஆனாலும் குழம்பு கேட்கும் போதெல்லாம் நான் கூச்சப்படாம 12 மணி 1 மணி ஆனாலும் செஞ்சு அவங்க தம்பிக்கு போய் முதல் கொடுத்துட்டு அவங்க அம்மா எல்லாம் சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் வரேன் மேடம். அது அந்த நேரம் மட்டும் நம்ம கிட்ட அவங்க அம்மாவை பார்த்தாங்க, அவங்க தம்பியை பார்த்தாங்கன்னு மட்டும் அந்த நேரம் நல்லா இதுல வர மாதிரி இருக்கு மேடம். அப்புறம் பார்த்தா மறுநாள் இதுல ஆயிடுறாங்க மேடம். அது ஏன் மேடம் இப்படி பதிவாகுது? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எல்லாம் நல்லா செய்கிறீங்க, எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, அப்போ ஏன் உங்கள் மாமியார் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்க? உங்கள் மாமியார் உங்களுக்கு கெடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களே? இல்ல மேடம், இவர் 2-3 வாட்டி எங்க அம்மா என்ன செய்ய விடாம பண்ணது போதுவாது. நானும் போய் அவங்க கிட்ட எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். ஆனா வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துடக்கூடாது. வீட்டுக்கு கொஞ்சம் கால் வலின்னு உட்காந்துட்டா இந்த மணிக்கு எங்க வீட்டுக்கு வர்றான்னு தெரிஞ்சு கரெக்டா போன் அடிச்சு நீ வந்துட்டே இல்லையான்னு அவங்க அப்பாவை அவங்க வீட்டுலதான் உட்காந்து இருப்பா, நீ போய் செக் பண்ணி அவங்க அப்பா இங்க தேடிட்டு போறாரு. அப்ப இங்க பார்த்தானா அங்க போய் சொல்றாரா இங்க வீட்டுல உட்காந்துருக்கானு அங்க ஒரே பிரச்சனையா அவங்க அப்பா கோச்சிட்டு போயிறாரு. ஒரு 12 மணி ஆனாலும் இவர் தான் போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுல உட்கார வைக்கணும். அவங்க சின்ன பையன் வீட்டுலதான் இருப்பான். நான் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேன், ஒன்னும் பேச மாட்டேன். ஆனா நான் ஏதாவது போய் அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனைனா நான் எதுவுமே இனிமே என் வீட்டு விஷயத்தை தலையிடாத போவாதுன்றாங்க. ஆனா மறுநாள் பார்த்தா ஏதாவது ஒண்ணுன்னா இவரை தான் கூப்பிடுறாங்க. ஆனா இவர் இந்த இதுல இருக்கும்போது எப்படிதான் இவர் போறாருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சரி, உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்க பேக்ரவுண்ட் என்ன? உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்க?
எங்க அம்மா அப்பா எங்க அப்பா கூலி வேலை செய்யறாங்க மேடம் மெட்ராஸ்ல. எங்க அம்மா வந்து ஒரு லெதர் கம்பெனில வேலை செய்யறாங்க. எனக்கு ரெண்டு அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு நான் வீட்டுல இருக்கும் போது கல்யாணம் ஆயிடுச்சு, மேரேஜ் 5 வயசு ஒரு பையன் இருக்கான். ரெண்டாவது அண்ணன் வந்து என் கூட தான் மேரேஜ் ஆச்சு. ஏப்ரல் 9 எனக்கு 22 ஆச்சு. எங்க அண்ணனுக்கு வந்து வெளியில தான் பொண்ணு பார்த்து இது பண்ணோம். ஆனா அவங்களுக்கு இப்போ ஒரு 2 பசங்க, ஒரு பையன், இப்போ ஒரு பொண்ணு இப்பதான் பிறந்திருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா எப்படி? ஆமா மேடம், வீட்டு பக்கத்துல ஒரு கம்பெனி இருந்தது, அது போயிருந்தேன். இப்ப வந்து கம்பெனி எடுத்துட்டாங்க. அதனால 1.5 லட்சம் கொடுத்து லீஸ்ட் இருக்க மாதிரி வீடு பிடிச்சி அம்மா அப்பாவே வச்சிருக்காங்க. இப்போ உங்க அம்மா அப்பா உங்க கூட இருக்காங்களா? எங்க அம்மா அப்பா மெட்ராஸ்ல இருக்க மேடம். ஆனா வந்து மாப்பிள்ளையால வந்து எனக்கு இது வரைக்கும் அவரால் எனக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு இதுன்னு எதுவும் வாங்கி தர மாட்டாரு. ஒரு 200 ரூபாய் பேருக்கு சம்பளம் மட்டும் கொடுப்பாரு. அதே அவங்க அம்மா மாத்த எடுத்துற போக மீதி இருந்தா 100, 100, 150. அதனால எல்லாமே எங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து வரும்போது வந்து பாத்துட்டு போவாங்க. வரும்போது எல்லாத்தையும் எனக்கு செஞ்சுட்டு போவாங்க. இது வரைக்கும் ஹஸ்பண்ட் முறையில அவர் எனக்கு எதுவுமே செஞ்சதும் இல்ல, நானும் கேட்கல. அவங்க அம்மா விருப்பப்பட்டு எனக்கு பூ வாங்கி கொடுக்க சொன்னாதான் வாங்கி தருவாரு. இல்லன்னா அது கூட இல்லாமதான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஏ முடிச்சிருக்கேன் மேடம். பிஏ தமிழ் லிட்டரேச்சர் படிச்சிருக்கேன். சரி. இப்போ உங்க வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் மனசு ஒத்துப்படல? ஆமா மேடம். ஆனா வந்து இப்போ இது ஆனா என்கிட்ட பேசும்போது நீதான் எனக்கு எல்லாமே, நீதான் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு எங்க அம்மா அப்பாட்ட சொல்லும் போது இனிமேல நான் கரெக்டா பாத்துக்காம போற மாதிரி நல்லாதான் பேசுறாரு, நல்லாதான் இது பண்றாரு. ஆனா அந்த நேரம் சொல்றதோடு சரி, அதுக்கப்புறம் இதுவாகாம விட்டேன்ற மேடம். ஆனா எங்க அம்மா ரொம்ப எவ்வளவு கல்யாணம் ஆனா எங்க அன்னைக்கு 2 குழந்தைனால ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே நான் என் பொண்ணோட குழந்தைக்கு நான் செய்யணும்பா, அதனால இது பண்றாங்க. நான் அந்த நேரத்துக்கு ஓகேன்ற. இல்ல, நீங்க வந்து இப்ப பேசுற வரைக்குமே நான் கவனிச்சேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அதாவது ஒரு ஆணுக்கு வந்து நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த தாம்பத்தியம்ன்றது பெண்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. பெண்கள் வந்து ஆண்களை வந்து நை நே 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 இது பண்ணி நீ செய்யலையேன்னு, நீ இப்படி செய்யலையே, அப்படி செய்யலையே, உனக்கு இப்படி இல்லையே, அப்படி இல்லையேன்னெலாம் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தானா அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் வர உணர்வு கூட வராத போயிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுக்கு வந்து மருத்துவர்கிட்ட மருந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும். சரியா? அதற்கான மருத்துவர்கள் இருக்காங்க. சைக்காட்ரிஸ்ட்லேயே போயிட்டு அதற்கான இது வந்து நாங்க இப்போ போயிட்டு வந்தது ஊருக்கு போகும்போது எங்க அம்மா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தான் கூட்டிட்டு போனாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு நீர் நல்லா இருக்குப்பா. இல்ல, அதுதான் நான் சொல்றேம்மா. நீங்க ஏற்கனவே அதை நீங்க சொல்லிட்டீங்க. தாழ்மைப்படுத்தி பேசக்கூடாது. சரியா? அப்படிதான் பண்ணணும்னா வேற என்ன பண்றது? அவர் அப்படியாவது பண்ணட்டும். ஸோ அதையே நீங்க சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இது இல்லைன்னா இல்லையேன்னு நீங்க அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண அவருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் ஆகிடும். ஸோ முதல்ல வந்து தாம்பத்தியத்தில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அன்பாக அணுகணும். நீங்கள் வேணால் எனக்கு நீங்கள் உங்கள் நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நான் நேரம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு பேசிட்டு சில டிப்ஸு தரேன். ஸோ அது மாதிரி சில அணுகுமுறைகள் நீங்கள் செய்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போ உங்களை பார்த்தாலே அவருக்கு வந்து நர்வஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுது, இப்போ நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லணுமே, உங்களை திருப்திப்படுத்தணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அப்போ அவருக்கு அதில் ஆர்வமே இல்லாமல் அவர் ஒதுங்கி தான் போயிடுவார். ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.